பெரம்பலூரில் விண்வெளியில் வாழ்க்கை என்ற தலைப்பில் இஸ்ரோ சார்பில் 3 நாட்கள் நடைபெறும் விண்வெளி கண்காட்சி துவங்கியது. பெரம்பலூரில் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் சார்பில் தனலட்சுமி சீனிவாசன் தனியார் பல்கலைக்கழக வளாகத்தில் உலக விண்வெளி வார விழா 2025 முன்னிட்டு ஸ்பேஸ் எக்ஸ்போ 2025 என்ற தலைப்பில் விண்வெளி கண்காட்சி வருகிற 11ஆம் தேதி வரை காலை 9 மணி முதல் மாலை 6 மணி வரை நடைபெறுகிறது. கண்காட்சி தொடக்க விழாவில் தனலட்சுமி சீனிவாசன் பல்கலைக்கழக வேந்தர் சீனிவாசன், இஸ்ரோ தமிழ்நாடு மைய இயக்குநர் ஆசிர் பாக்யராஜ், பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் மிருளாலினி மற்றும் இஸ்ரோ முன்னாள் தமிழ்நாடு மைய இயக்குநர் அழகுவேல் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு மாணவர்களிடையே உரையாற்றினர். 3 நாட்கள் நடைபெறும் இந்த கண்காட்சியில் பெரம்பலூர், அரியலூர், திருச்சி, கடலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி மாவட்டங்களைச் சேர்ந்த 15,000த்திற்கும் மேற்பட்ட பள்ளி, கல்லூரி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு பயன்பெறுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த கண்காட்சி குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய IPRC இயக்குநர் ஆசிர் பாக்யராஜ், மாணவர்கள், இளைய தலைமுறை மற்றும் பொதுமக்கள் என அனைத்து தரப்பினரும் பயன்பெறும் வகையிலும் விண்வெளி ஆராய்ச்சி குறித்தும் விண்வெளியில் ஏவப்படும் விண்கலன்கள் குறித்தும் அறிந்து கொள்வதற்காக இந்த கண்காட்சி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. விண்வெளியில் வாழ்க்கை, லிவிங் இன் ஸ்பேஸ் என்ற தலைப்பில் நடைபெற்று வரும் இந்த கண்காட்சியில் 60 படைப்புகள் அடங்கிய விண்கலங்கள், செயற்கைக்கோள்கள், ராக்கெட் தொழில்நுட்பங்கள், செயற்கைக்கோள் ஏவுதல், வாகனங்கள், திட மற்றும் திரவ எரிபொருள் இயந்திரங்கள், விகாஸ் என்ஜின், கிரையோஜெனிக் என்ஜின்கள், செயற்கைக்கோள் வழி செலுத்தல் அமைப்புகள், தொலைநிலை உணர்திறன், செயற்கைக்கோள்களின் சென்சார்கள், ஆதித்யா விண்கல மாடல்கள், மங்கள்யான், கேர், ரீயூசபிள் லான்ச் வெஹிக்கிள் போன்ற இந்தியாவின் பெருமைமிகு விண்வெளி திட்டங்கள் பற்றி காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. மேலும் விண்வெளி தொழில்நுட்பம் மக்களுக்காக என்ற நோக்கில் தொலைநிலை உணர்திறன், மீனவர்களுக்கான செயற்கைக்கோள் பயன்பாடு, GSAT தொடர்பு தொழில்நுட்பங்கள், புவிசார் தீர்வுகள் மற்றும் தொழில்நுட்ப ஸ்பின் ஆஃப்கள் போன்றவை பற்றிய பிரிவுகளும் அமைக்கப்பட்டுள்ளது என்று தெரிவித்தார். We are pleased to invite Dr. Ishan. அக்டோபர் 10 உலக மனநல தினத்தை முன்னிட்டு மனநலமும் நலவாழ்வும் எனும் தலைப்பில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டத்தில் உலக மனநல தினத்தை முன்னிட்டு லயன்ஸ் சங்கம் சார்பில் அன்னை தெரேசா நர்சிங் கல்லூரி மாணவிகள் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இந்த பேரணியை ஜெயங்கொண்டம் சட்டமன்ற உறுப்பினர் கண்ணன் துவக்கி வைத்தார். இதில் லயன்ஸ் சங்க நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர். மன ஆரோக்கியம் மற்றும் நலவாழ்வு எனும் தலைப்பில் விழிப்புணர்வு பேரணி ஜெயங்கொண்டம் ஒன்றிய அலுவலகத்திலிருந்து துவங்கி முக்கிய வீதிகள் வழியாக சென்று பேருந்து நிலையத்தில் முடிவடைந்தது. இதில் காப்போம் காப்போம், மனநலம் காப்போம், நீக்குவோம் நீக்குவோம், மன அழுத்தத்தை நீக்குவோம் உள்ளிட்ட விழிப்புணர்வு வாசகங்களை எழுப்பியவாறு பேரணியாக சென்றனர். இதில் ஜெயங்கொண்டம் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். தவிர்ப்போம் தவிர்ப்போம், அச்சம் தவிர்ப்போம், மனிதனின் மன எழுச்சியை நீக்குவோம் நீக்குவோம், காப்போம் மனநல பிரச்சனைக்கு தீர்வு காண்போம், பகிர்வோம் பகிர்வோம், அச்சம் தவிர்ப்போம், நற்சிந்தனைகளை விதைப்போம். அரியலூரில் கூட்டுறவுத்துறை பணியாளர்கள் ஆர்ப்பாட்டத்தால் உரம் மற்றும் பயிர்க்கடன் கிடைக்காமல் முடங்கிய விவசாயிகள். தீபாவளி நெருங்கும் வேளையில் ரேஷன் கடையில் அத்தியாவசிய பொருட்கள் கிடைக்காமல் மக்கள் பெரும் அவதி. அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டத்தில் தமிழ்நாடு மாநில தொடக்க கூட்டுறவு வங்கி அனைத்து பணியாளர்கள் சங்கம் சார்பில் 25 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி 4வது நாளாக வேலைநிறுத்த போராட்டம் நடைபெற்றது. இதில் ஜெயங்கொண்டம், ஆண்டிமடம், பள்ளூர் ஆகிய ஒன்றியத்திற்குட்பட்ட கூட்டுறவு வங்கி பணியாளர்கள் மற்றும் ரேஷன் கடை பணியாளர்கள் என 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு அலுவலகம் முன்பு கண்டன கோஷங்களை எழுப்பியவாறு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த வேலைநிறுத்த போராட்டம் மாவட்ட பொருளாளர் இளவரசு தலைமையில் நடைபெற்றது. மாவட்ட துணைத் தலைவர் பாலமுருகன், மணிகண்டன் முன்னிலை வகித்தனர். மாவட்ட துணை செயலாளர் லதா வரவேற்புரையாற்றினார். ஒன்றிய துணை செயலாளர் அன்பழகன், ஒன்றிய தலைவர் குமணன் ஆகியோர் கண்டன உரையாற்றினர்.
இந்த வேலைநிறுத்த போராட்டத்தால் விவசாயிகளுக்கு வழங்கப்படும் விவசாய கடன், நகை கடன், உரம் வழங்குவது பாதிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் ரேஷன் கடை பணியாளர்கள் வேலை நிறுத்தத்தால் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு பொதுமக்களுக்கு பொருட்கள் விநியோகம் செய்வது பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் அரியலூர் மாவட்டத்தில் 100 கோடி ரூபாய்க்கு மேல் விவசாயிகளுக்கு கடன் வழங்குவது பாதிக்கப்பட்டுள்ளது. போராட்டத்தின் நிறைவாக ஒன்றிய தலைவர் கண்ணன் நன்றி கூறினார். இந்த வேலைநிறுத்த போராட்டத்தால் அலுவலக பணிகள் முடங்கியது. கடைசியாக போட்டதுனால தான் இந்த ஆனால் மக்கள்கிட்ட சரியாக கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. அது எந்த விதத்தில் நியாயம் தெரியல. இந்த மாதிரி முக்கியமான அரியலூர் மீன் சுருட்டி பழங்குடி இருளர் மக்கள் கையில் பாறை மற்றும் மண் சட்டியை ஊர்வலமாக எடுத்து வந்து பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நூதன போராட்டம். அரியலூர் மாவட்டம் மீன் சுருட்டி சுற்றியுள்ள பகுதியில் முத்து சேர்வார் மடம், ரெட்டிப்பாளையம், குண்டவெளி, மீன் சுருட்டி, சொக்கலிங்கபுரம், நெல்லித்தோப்பு ஆகிய பகுதிகளில் பழங்குடி இருளர் இன மக்கள் அதிகமாக வசித்து வருகின்றனர். முத்து சேர்வார் மடம் ஊராட்சி பழங்குடி இருளர் மக்களின் வாழ்வுரிமைக்கு எதிராக செயல்பட்டு வரும் ஊராட்சி செயலர் முனுசாமி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். முத்து சேர்வார் மடம், ரெட்டிப்பாளையம் கிராமத்தில் பழங்குடி இருளர் மக்கள் குடியிருப்பு தெரு பாதையை அளந்து காட்ட வேண்டும். ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும். இருளர் குடியிருப்பில் புதிய சாலை அமைத்துக் கொடுக்க வேண்டும். சுடுகாட்டில் மயான கொட்டகை அமைக்க வேண்டும். தார் சாலை அமைக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி ஒருவர் கையில் பாறை மற்றும் மண் சட்டியை ஏந்தியும் கோரிக்கை பதாகைகளை ஏந்தியும் மீன் சுருட்டியின் முக்கிய வீதிகள் வழியாக கடைவீதி, பாலம் வரை ஊர்வலமாக வந்து மீன் சுருட்டி கடைவீதியில் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். போகிறதா நல்லது. அதனால் நீங்களோட ஒத்துழைப்பு பொதுமக்கள் இடையில்லாமல் யாருக்கும் அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டான் சட்டமன்ற தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் கண்ணன் பல லட்சம் மதிப்பிலான புதிய கட்டிடங்களை திறந்து வைத்தார். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கிராமங்களில் ஜெயங்கொண்டம் சட்டமன்ற உறுப்பினர் கண்ணன் பங்கேற்று நலத்திட்டங்களை தொடங்கி வைத்தார். ஜெயங்கொண்டம் அரசு மாதிரி மேல்நிலை பள்ளிக்கு 3 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் தளவாட சாமான்கள் வழங்கினார். பின்னர் ஜெயங்கொண்டம் அரசு பெண்கள் உயர்நிலை பள்ளிக்கு 3 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் தளவாட சாமான்களை வழங்கினார். இதனை அடுத்து வாரியங்காவல் செங்குந்தர் தொடக்க கைத்தறி நெசவாளர் கூட்டுறவு சங்கத்தில் பொது உறுப்பினர் கூட்டம் நடைபெற்றதில் சட்டமன்ற உறுப்பினர் கண்ணன் பங்கேற்று 2021 முதல் 2023 வரை சங்கத்தில் ஈட்டிய 10,26,938 ரூபாய் லாப தொகையினை 282 சங்க உறுப்பினர்களுக்கு வழங்கினார். மேலும் உடையார்பாளையம் பேரூராட்சியில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சத்துணவு திட்டம் 2024-2025 கீழ் 8.44 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளி தெற்கு புதிய வைப்பறையுடன் கூடிய சமையலறை கட்டிடத்தை திறந்து வைத்தும் இடையார் ஊராட்சியில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சத்துணவு திட்டம் 2024-2025 கீழ் 8.44 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் இடையார் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் புதிய வைப்பறையுடன் கூடிய சமையலறை கட்டிடத்தை திறந்து வைத்தும் வானதிரையன்பட்டினம் ஊராட்சியில் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு திட்டம் 2025-2026 கீழ் 14 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் வானதிரையன்பட்டினம் மேற்கு ஆதிதிராவிடர் தெருவில் தார் சாலை அமைத்தல் உள்ளிட்ட பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் கண்ணன் துவக்கி வைத்தார். நிகழ்ச்சியில் சங்க செயலாட்சியர் மகேஷ்குமார், ஆண்டிமடம் தெற்கு ஒன்றிய கழக பொறுப்பாளர் கலியபெருமாள், கூட்டுறவு சங்க முன்னாள் நிர்வாகிகள், சங்க உறுப்பினர்கள், கழக தோழர்கள் கலந்து கொண்டனர். மேலும் ஜெயங்கொண்டம் வட்டார வளர்ச்சி அலுவலர் கஸ்தூரி, ஜெயங்கொண்டம் நகராட்சி தலைவர் சுமதி சிவகுமார், வட்டார வளர்ச்சி அலுவலர் கஸ்தூரி, ஜெயங்கொண்டம் மேற்கு ஒன்றிய கழக பொறுப்பாளர் தனசேகர், உடையார்பாளையம் பேரூராட்சி தலைவர் மலர்விழி ரஞ்சித்குமார் மற்றும் அரசு அலுவலர்கள், பேரூராட்சி உறுப்பினர்கள், கழக நிர்வாகிகள், கழக தோழர்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர்.
பொது உறுப்பினர்கள் கூட்டம் மற்றும் அதோடு இல்லாமல் 2021-23 கோவில்பட்டி தெற்கு திட்டங்குளம் பகுதியில் அமைந்துள்ள சுதந்திர போராட்ட வீரர் தியாகி இமானுவேல் சேகரனார் 101வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு மூவேந்தர் மருதம் முன்னேற்ற கழகம் சார்பில் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செய்யப்பட்டது. தமிழகம் முழுவதும் சுதந்திர போராட்ட வீரர் தியாகி இமானுவேல் சேகர் அவர்களின் 101வது பிறந்தநாள் விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி தெற்கு திட்டங்குளம் பகுதியில் அமைந்துள்ள இமானுவேல் சேகர் அவர்களின் முழு உருவ சிலைக்கு பல்வேறு தரப்பினர் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர். இந்த நிலையில் மூவேந்தர் மருதம் முன்னேற்ற கழகம் சார்பில் நிறுவன தலைவர் அன்புராஜ் தலைமையில் அக்கட்சியினர் ஊர்வலமாக வந்து அவரது முழு உருவ சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. பின்னர் கோவில்பட்டி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் மாநில இளைஞரணி செயலாளர் பிரகாஷ், தென்மண்டல மகளிரணி செயலாளர் சுப்புலட்சுமி மற்றும் விளாத்திக்குளம் கயத்தாறு பகுதி மூவேந்தர் மருதம் முன்னேற்ற கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். விழுப்புரம் மாவட்டம் மயிலம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட தேவனூரில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமை முன்னாள் அமைச்சர் செஞ்சி மஸ்தான் துவக்கி வைத்தார். தேவனூரில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமில் தீவனூர், மேல் பேரடிக்குப்பம் சாலை, கொள்ளார் ஆகிய கிராமப்புற பகுதிகளை சேர்ந்த பொதுமக்கள் மகளிர் உரிமை தொகை, கலைஞர் காப்பீட்டு அட்டை, ஆதார் புதுப்பித்தல், மருத்துவ பரிசோதனைகள், வேளாண் துறை சார்ந்த கோரிக்கைகள், பட்டா மாற்றம், மின் இணைப்பு மாற்றம், குடும்ப அட்டை, பெயர் சேர்த்தல், நீக்கல் உள்ளிட்ட அரசு சார்ந்த அனைத்து துறைகளிலும் பொதுமக்களின் குறைகள் மனுக்களாக பெறப்பட்டது. முகாமில் மயிலம் வட்டார வளர்ச்சி அலுவலர் சிவக்குமார் வரவேற்றார். செஞ்சி சட்டமன்ற உறுப்பினர் மஸ்தான், மயிலம் ஒன்றிய குழு தலைவர் யோகேஸ்வரி மணிமாறன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் டாக்டர் மாசிலாமணி, வழக்கறிஞர் சேதுநாதன், மாநில தீர்மான குழு உறுப்பினர் செஞ்சி சிவா, மாவட்ட அவைத்தலைவர் டாக்டர் சேகர் ஆகியோர் முகாம் குறித்து விளக்கி பேசினர். இந்த முகாமில் முன்னாள் அமைச்சர் செஞ்சி மஸ்தான் சுகாதாரத்துறை சார்பில் மக்களை தேடி மருத்துவ பெட்டகம், கருவுற்ற தாய்மார்களுக்கு ஊட்டச்சத்து பெட்டகம், வேளாண் மற்றும் தோட்டக்கலைத்துறை சார்பில் விதை தொகுப்பினை வழங்கினார். முகாமில் மயிலம் ஒன்றிய செயலாளர் மணிமாறன், திண்டிவனம் நகர கழக செயலாளர் ஆசிரியர் கண்ணன், மாவட்ட கவுன்சிலர் மகேஸ்வரி குமரேசன், ஊராட்சி மன்ற தலைவர்கள், பொதுக்குழு உறுப்பினர் வீடூர் ரவி, ஒன்றிய குழு உறுப்பினர்கள் பரிதா சம்சுதீன், உமா ஞானசேகரன், மயிலம் வடக்கு ஒன்றிய தேர்தல் பணிக்குழு ஒருங்கிணைப்பாளர்கள் ராஜ்பரத், வழக்கறிஞர் கமலக்கண்ணன், கழக நிர்வாகிகள் தீவனூர் சேகர், சாலை ஊராட்சி மன்ற தலைவர் கலைவாணி கருணாநிதி, தீவனூர் கலைச்செல்வி, கொள்ளார் புண்ணியமூர்த்தி, மேல் பேரடிக்குப்பம் பூங்கொடி, கேணிப்பட்டு செந்தில், இளைஞர் அணி சம்சுதீன், பிரகாஷ், முத்துவேல், கிருஷ்ணன், முருகன், ரமேஷ், நாணல்மேடு பாஸ்கர், ஆசூர் பிரபு, உதயவாணன் மற்றும் கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். வட்டார வளர்ச்சி அலுவலர் இளங்கோவன் நன்றி கூறினார். எல்லோருமே எட்டி பார்க்கக்கூடிய வகையில் நம்மளுடைய தமிழ்நாட்டை முதல் இடத்தில் உருவாக்கி இருக்கக்கூடிய முதலமைச்சராக தொடர்ந்து விலகிக் கொண்டிருக்கிறார் என்பதை இருக்கக்கூடிய அனைவரும் சிந்தித்து பார்க்க வேண்டும். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலினோடு ஆங்கிள் வந்துள்ளது. இது நிர்வாக ரீதியாக பிரிக்கப்பட்டுள்ளது.
ஐஜேகே துணை பொதுச் செயலாளருக்கு வாழ்த்து தெரிவித்த நிர்வாகிகள். ஐஜேகே மாவட்ட நிர்வாகிகள் பதவிக்கு துணை பொதுச் செயலாளரிடம் விருப்ப மனு வழங்கிய நிர்வாகிகள். விழுப்புரம் மாவட்டம் அரகண்டநல்லூர் அடுத்த மணம்பூண்டியில் உள்ள ஐஜேகே அலுவலகத்தில் இந்திய ஜனநாயக கட்சியின் துணை பொதுச் செயலாளர் பார்கவகுல முன்னேற்ற சங்க மாநில பொருளாளர் செந்தில்குமாருக்கு விழுப்புரம் மத்திய மாவட்ட நிர்வாகிகள் துணை பொதுச் செயலாளர் பதிவு வழங்கப்பட்டதை தொடர்ந்து நேரில் சந்தித்து சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர். அதனைத் தொடர்ந்து திருக்கோவிலூர் சட்டமன்ற தொகுதிக்கான மாவட்ட தலைவர் பதவிக்கான விருப்ப மனுவினை காமராஜ் மற்றும் மாவட்ட செயலாளர் பதவிக்கான விருப்ப மனுவினை ராஜேஷ்குமார், மாவட்ட வழக்கறிஞர் அணி தலைவர் பதவிக்கு சரவணன், பார்கவகுல முன்னேற்ற சங்க இளைஞரணி மாநில துணை செயலாளர் பதவிக்கு வினோத்குமார் ஆகியோர் விருப்ப மனுவினை வழங்கினர். இந்த நிகழ்வில் ஐஜேகே மாநில இலக்கிய அணி செயலாளர் சிதம்பரநாதன், பார்கவகுல முன்னேற்ற சங்க மாநில வர்த்தக அணி துணை செயலாளர் குருமூர்த்தி, மாவட்ட விவசாய அணி செயலாளர் ஏழுமலை, திருவெண்ணைநல்லூர் ஒன்றிய செயலாளர் சிவலிங்கம் உள்ளிட்ட நிர்வாகிகள் உடனிருந்தனர். சொல்ற நான் வந்தாதான் வரணும் சொல்லிட்டாரு. இல்ல குளித்தலையில் இருந்து கிளாம்பாக்கம் வந்த அரசு பேருந்து அத்திமடம் அருகே சுமார் அதிகாலை 5 மணி அளவில் சாலை ஓரமாக நின்றிருந்த கண்டெய்னர் பின்புறம் மோதியதில் 10க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் குளித்தலையில் இருந்து கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திற்கு சென்று கொண்டிருந்த அரசு பேருந்து அத்திமடம் சாலையோரத்தில் நின்றிருந்த கனரக வாகனத்தின் பின்புறம் அதிகாலை 5 மணி அளவில் மோதியதில் 10க்கும் மேற்பட்ட பயணிகள் காயமடைந்தனர். அனைவரும் செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். ஒருவருக்கு கால் முறிவு ஏற்பட்டுள்ளதாகவும் இருவர் கவலைக்கிடமாக உள்ளதாகவும் அரசு மருத்துவமனை மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். திடீரென அதிகாலை 5 மணிக்கு ஏற்பட்ட விபத்தினால் சிறிது நேரம் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதனால் அப்பகுதியில் பரபரப்பும் ஏற்பட்டது. இதுகுறித்து படாலம் காவல் நிலைய காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ராக் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் போஷ் சட்டம் பற்றிய விழிப்புணர்வு கருத்தரங்கு நடைபெற்றது. ராக் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் போஷ் சட்டம் பற்றிய விழிப்புணர்வு கருத்தரங்கு நடைபெற்றது. ராக் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் முதல்வர் முனைவர் அன்வர் பாஷா மற்றும் துணை முதல்வர் முனைவர் செந்தில்நாதன் ஆகியோரின் தலைமையில் போஷ் சட்டம் மற்றும் போஸ்கோ சட்டம் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் கருத்தரங்கு கல்லூரி அரங்கில் நடைபெற்றது. இந்த நிகழ்வின் நோக்கம் மாணவர்கள் மற்றும் பணியாளர்களிடையே பாதுகாப்பு, சட்ட உரிமைகள் மற்றும் மரியாதையான சூழலை உருவாக்கும் பொறுப்பு குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்துவதாகும். இந்த நிகழ்வில் சிறப்பு விருந்தினர்களாக கோட்டக்குப்பம் துணை கண்காணிப்பாளர் உமாதேவி, ஆரோவில் காவல் நிலைய ஆய்வாளர் திருமால், டாக்டர் குமரவேல், ஆராய்ச்சியாளர் மற்றும் போஷ் சட்டம் பயிற்சி நிபுணர் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர். இந்த சிறப்பு விருந்தினர்கள் மாணவர்களிடையே பாதுகாப்பு, சட்ட விழிப்புணர்வு மற்றும் சமூக பொறுப்பு குறித்து முக்கியமான தகவல்களை பகிர்ந்து கொண்டனர். மேலும் அனைவரும் இணைந்து பாதுகாப்பான கல்வி சூழலை உருவாக்க வேண்டும் எனவும் அனைவரும் சேர்ந்து மரியாதை, பாதுகாப்பு மற்றும் அதிகார உரிமை ஆகியவற்றுடன் நமது சமூகத்தை மேலும் பிரகாசமான, பாதுகாப்பானதாக மாற்றுவோம் எனவும் உறுதி மேற்கொண்டனர். இந்த நிகழ்ச்சியினை ராக் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் பெண்கள் பாதுகாப்பு உரிமை குழுவினர் சிறப்பாக ஒருங்கிணைத்திருந்தனர். சிங்கப்பெருமாள் கோவில் ஊராட்சியில் உங்களுடன் ஸ்டாலின் சிறப்பு முகாமில் ஒன்றிய செயலாளர் ராஜன், ஒன்றிய குழு தலைவர் உதயா கருணாகரன் பங்கேற்பு. செங்கல்பட்டு மாவட்டம் காட்டாங்குளத்தூர் ஒன்றியம் சிங்கப்பெருமாள் கோவில் ஊராட்சியில் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் ஊராட்சி மன்ற தலைவர் விஜயலட்சுமி துரைபாபு ஏற்பாட்டில் நடைபெற்றது. சிறப்பு அழைப்பாளராக மத்திய ஒன்றிய செயலாளர் KP ராஜன்,
காட்டாங்குளத்தூர் ஒன்றிய குழு தலைவர் உதயா கருணாகரன், மாவட்ட பிரதிநிதி கதிரவன் மற்றும் சிங்கபெருமாள் கோவில் திமுக பொறுப்பாளர் கலந்து கொண்டு உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமினை குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தனர். இதனைத் தொடர்ந்து பொதுமக்களிடம் குறைகளை கேட்டறிந்தனர். இந்த முகாமில் வருவாய்த்துறை, மின்சாரத்துறை, காவல்துறை, பொதுப்பணித்துறை உள்ளிட்ட 15க்கும் மேற்பட்ட துறைகள் சார்ந்த அதிகாரிகள் கலந்து கொண்டு பொதுமக்களிடம் கோரிக்கை மனுக்களை பெற்றுக் கொண்டனர். முன்னதாக கர்ப்பிணி தாய்மார்களுக்கு ஊட்டச்சத்து பெட்டகம், விவசாயிகளுக்கு விதை பொருட்கள், இல்லம் தேடி மருத்துவம் உள்ளிட்டவை பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டது. இதில் துணைத் தலைவர், வார்டு உறுப்பினர்கள், காஞ்சி வடக்கு மாவட்ட சிறுபான்மை அணி துணை அமைப்பாளர் மற்றும் சிங்கை ஜே நகர் கழக பிரதிநிதி அலிசஃபர், 1வது வார்டு உறுப்பினர் லாவண்யா சரவணன், 2வது வார்டு கிளை செயலாளர் சையத், 7வது வார்டு கிளை செயலாளர் குமரன் மற்றும் அன்பரசு, சிங்கபெருமாள் ஊராட்சி செயலர் ஆனந்தன், அரசு துறை அதிகாரிகள், பொதுமக்கள் 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். பழனியில் ராம்ராஜ் காட்டன் புதிய ஷோரூம் திறப்பு விழா நடைபெற்றது. திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் ராம்ராஜ் காட்டன் ஷோரூமின் 2வது கிளை திறப்பு விழா நடைபெற்றது. பழனி நகர காவல் நிலையம் முன்பு 24,000 சதுர அடி பரப்பளவில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள ஷோரூம் திறப்பு விழா நிகழ்வில் தேவாரம், திருவாசகம் இசைக்கப்பட்டு பழனி கோவில் அறங்காவல் குழு தலைவரும் திருப்பூர் ஏற்றுமதியாளர் சங்க தலைவருமான சுப்பிரமணி ரிப்பன் வெட்டி புதிய ஷோரூமை திறந்து வைத்தார். தொடர்ந்து முக்கிய பிரமுகர்கள் குத்துவிளக்கேற்றி வைத்தனர். ஷோரூமின் முதல் விற்பனையை சித்தானந்தன் சன்ஸ் செந்தில்குமார் துவக்கி வைத்தார். தமிழ்நாடு அனைத்து வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் மாவட்ட தலைவர் ஜெபி சரவணன் பெற்றுக் கொண்டார். இந்த நிகழ்வில் ராம்ராஜ் காட்டன் உரிமையாளர் நாகராஜன், கந்தவிலாஸ் உரிமையாளர் பாஸ்கரன் உட்பட பழனியின் முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். பழனி ராம்ராஜ் காட்டன் ஷோரூம், பழனி ராம்ராஜ் காட்டன் ஷோரூம், பழனி ராம்ராஜ் காட்டன் ஷோரூம், பழனி ராம்ராஜ் காட்டன் ஷோரூம். நமச்சிவாயவே பல்லிலக திரு சரவணன் அவர்கள் இங்கே பெற்றுக்கொண்டு செல்கிறார். மதுராந்தகம் அருகே தேசிய ஊரக வேலையில் பணிபுரியும் மக்கள் கொண்டாடிய ஆயுத பூஜை விழாவில் மதுராந்தகம் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் மரகதம் குமரவேல் கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கினார். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் ஒன்றியத்திற்குட்பட்ட அருங்குணம் ஊராட்சியில் உள்ள பொதுமக்கள் ஊராட்சி மன்ற தலைவர் ஏற்பாட்டில் தேசிய ஊரக வேலை செய்யும் பொதுமக்கள் ஆயுத பூஜை கொண்டாடினர். இதில் பணிபுரியும் பெண் பணியாளர்களுக்கு ஊராட்சி மன்ற தலைவர் யோகேஷ் பாபு ஏற்பாட்டில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட மதுராந்தகம் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் மரகதம் குமரவேல், மதுராந்தகம் தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் முதுகரை கார்த்திகேயன் ஆகியோர் கலந்து கொண்டு 100 நாள் வேலை செய்யும் பொதுமக்களுடன் ஆயுத பூஜை விழாவை கொண்டாடினர். பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் மற்றும் அறுசுவை உணவு வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் அதிமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் கோபி, வார்டு உறுப்பினர்கள், ஊராட்சி பணியாளர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தலைவரே நீதான் நிக்க மாட்டுற. இங்க பாரு இங்க பாரு இங்க பாரு இங்க பாரு.
மேடம் இங்க பாருங்க மேடம்